வெல்கம் பேக் ஆர்எம் யூனிவர்ஸ் யூடியூப் சேனல். மாடர்ன் சிட்டியான கல்கத்தாக்குள்ளே இப்படியும் சில இடங்கள் இருக்கான்னு நான் அதிர்ச்சி ஆகிட்டேன். நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறதையும் தாண்டி அதிக விஷயங்களை நீங்களாகவே பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த ஏரியாவோட ரிக்ஷா ஸ்டாண்டு இது. நடந்து போகிற ரோடு முழுக்கவே தூசு தான். சரியான ஸ்மெல்லு. ஆக்சுவலாக கீழே தெரியுது பார்த்தீங்களா, அந்த பிரிட்ஜுக்கு ஒரு டோல் பூத் இருக்குது. ஆனால் இந்த பகுதி எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். வெல்கம் பேக் ஆர்எம் யூனிவர்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே நிற்கிறோம், எதை பற்றி பேச போகிறோம்னு கேட்டிங்கன்னா, கல்கத்தா சிட்டியோட மிக முக்கியமான பகுதியான சால்ட் லேக் செக்டர் 5 பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, சிட்டியோட ஒரு பரபரப்பான பகுதி, லக்ஸூரியஸ் அப்பார்ட்மெண்ட், ஐடி பார்க்ஸ், மெட்ரோ ட்ரெயின் சர்வீஸும் இருக்குது. இப்படி ஒரு வளர்ந்த பகுதி இருந்தாலும் இதற்கு ஆப்போசிட்டாக இதே சால்ட் லேக்கில் தினக்கூலிகளும் ஏழை எளிய மக்களும் வாழக்கூடிய பகுதியும் இருக்குது. இதை பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருந்தது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். காலையில் எழுந்து குளிச்சதுக்கப்புறம் போர் அடிக்குதுன்னு சும்மா படிச்சுக்கிட்டு இருந்தேன். உடனே பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் என்னடா செய்யலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். 15 minutes later. டைம் ஷார்ப்பாக காலையில் ஒரு 9 இருக்கும். எப்படி பரபரப்பாக மக்கள் இயங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்களேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் இந்த வீடியோவோட ஒரு முக்கியமான பகுதினே சொல்லலாம். மேலே பாருங்கள், மெட்ரோ ரயில் சர்வீஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ கார்கள் எப்படி மாடர்னாக இருக்குன்னு பாருங்கள். ஜஸ்ட் இந்த கேமராவை திருப்பினாலே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இன்னும் ஒரு வளராத, ஒரு முன்னேற்றமே அடையாத ஒரு பகுதி தான் இது. இப்போ இங்கே தான் நம்ம போக போகிறோம். இதை பற்றி தான் நம்ம இன்னும் டீப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இங்கே என்னென்ன இருக்குது, என்னென்ன தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நடந்து போகிற ரோடு முழுக்கவே தூசு தான். சரியான பொல்யூஷன். அப்படியே கொஞ்சம் இருங்கள, பக்கத்தில் போனதுக்கப்புறம் காட்டுறேன். இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னு கேட்டிங்கன்னா, கல்கத்தாவில் மூலை முடுக்கில் எங்கே பார்த்தாலும் கோயிலாகவே தாங்க இருக்குது. இதோ பாருங்களேன். நான் போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன், கல்கத்தா மாதிரியான வட மாநிலங்களில் கடவுள் பக்திக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தராங்கன்னு. சொல்கிற மாதிரி மூலை முடுக்கு எல்லாமே கோயில் தாங்க இங்கே. காலையிலேயே குண்டாங்குண்டானா சிக்கனை பொரிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நான் இதெல்லாம் பெருசாக லைக் பண்ணுறது இல்லை. இந்த மார்க்கெட்டோட ஒரு முக்கியமான இடம் இந்த பிரிட்ஜு. இது எவ்வளோ முக்கியங்கிறத நீங்கள் அடுத்தடுத்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த பிரிட்ஜ் இங்கே மட்டும் தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த ட்ரைனேஜ் எங்கெங்கெல்லாம் ஓடுதோ அங்கே இருக்க முக்கியமான பகுதிகளில் இந்த பிரிட்ஜ் போட்டிருக்காங்க. இதை பாருங்களேன், கொஞ்சம் பின்னாடி தெரியுதுல்ல, அது லக்ஸூரியஸ் அப்பார்ட்மெண்ட். ஆனால் இந்த பகுதி எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதை தான் நான் இன்ட்ரோவிலையும் சொல்லியிருப்பேன்.
இதை பாருங்களேன், நம்ம சென்னையில் எப்படி கூவம் இருக்குமோ இதை பார்க்கும்போதும் ஒரு மினி கூவம் மாதிரி தான் தெரியுது. சரியான ஸ்மெல்லு. இப்போ நாம் நின்றுட்டுருக்க இந்த பிரிட்ஜை பாருங்களேன், பின்னாடி தெரியுதா? இது வந்து ரிவர் கிடையாது, ட்ரைனேஜ். இந்த ட்ரைனேஜை கடந்து போகணுன்னா இந்த பிரிட்ஜை நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். பொதுமக்கள் கடந்து போகிறதுக்காக கவர்மெண்ட் சார்பில் இந்த பிரிட்ஜை வந்து அவங்க போட்டிருக்காங்க. ஆனால் இதில் ஒரு ஷார்ட்டேஜ் இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து நம்ம பைக்கை கொண்டு போக முடியாது. அதுக்கு தான் இங்கே இருக்க மக்களாக சேர்ந்து மேனுவலாக மூங்கில்களை வச்சு ஒரு பாலம் மாதிரி செஞ்சுருக்காங்க. இதுக்கு வந்து பைசா பே பண்ணி இங்கே இருக்க மக்கள் வாகனங்களை கொண்டு போகிறதுக்கும் எடுத்துகிட்டு வரதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. நான் படிக்கட்டில் சைக்கிளை தூக்கியாவது மேலே ஏறி கொண்டு போவேன், ஆனால் பணம் மட்டும் கட்ட மாட்டேன்னு அண்ணன் ஒரு முடிவோடு தான் இருக்கார் போல். இதுதான் அந்த டோல் பூத், அதாவது அந்த மூங்கில் பாலம் இருக்கு இல்லையா, அதோட டோல் பூத். நடந்து போகிறவங்க கூட இங்கே பே பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களே பாருங்களேன், ஒருத்தர் பை மாட்டியிருக்காரு, இருந்தாலும் அவர் பைசா பே பண்ணிட்டு தான் அந்த பாலத்தில் நடக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் பேர் பைசா எதுவும் பே பண்ணாமல் போயிட்டும் வந்துட்டும் இருக்காங்க. இதை பற்றி நான் டீப்பாக ஒன்றும் விசாரிக்கலை. இதுக்கு முன்னாடி இந்த மார்க்கெட்டுக்கு நான் வந்தப்போ இந்த விஷயங்களை நான் கவனித்தேன். சும்மா உங்கள்கிட்ட இப்போ நான் ஷேர் பண்ணேன். கல்கத்தாவில் இருக்க சால்ட் லேக் செக்டார் 5ஓட மிகப்பெரிய ஒரு ஃபிஷ் மார்க்கெட் தான் இது. எல்லா வகையான மீன்கள், லைக் கடல் மீன்கள் இருந்து ஏரி மீன்கள் வரைக்கும் எல்லா மீன்களுமே இங்கே கிடைக்குது. ஹோல்சேல் விற்பனை, ரிட்டைல் விற்பனை எல்லாமே இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இது அப்படியே பார்த்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச மீன் என்னன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் இதை மறந்துட்டு பாருங்க, மீனோட ரேட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் ஒரு கிலோ என்ன விலையோ அதே விலை தான் இங்கேயும் வித்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த மீன் மார்க்கெட்டை சுற்றி பார்த்துட்டு அதை கிராஸ் பண்ணி வரும்போது இதை ஒட்டியே பலவிதமான துணிக்கடைகளை நீங்களே பார்க்கலாம். லைக் சுடிதாராக இருக்கட்டும், பேண்ட் ஷர்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஃபேன்சி ஐட்டம்னு சொல்லுவாங்கள்ல அதுவாக இருக்கட்டும், செப்பல், டாய்ஸு எல்லாமே இங்கே விற்றுக்கிட்டு இருக்காங்க. வேற லெவலில் இருக்குது, சீரியஸாக. இந்த ஒரு நேரத்தில் அனுபவ ரீதியாக நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். அதை இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். தமிழுங்கிறது மொழி கிடையாது, நம்மளோட உணர்வு. அதுக்கான மரியாதையை நாம் எல்லாரும் எப்பவும் கொடுப்போம், இதில் மாற்று கருத்து கிடையாது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கிலீஷுங்கிற ஒன்று நம்ம அந்த உலகத்தில் சர்வே பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. மினிமம் ஒரு அடிப்படையான இங்கிலீஷ் கூட தெரியாமல் நம்ம தமிழ்நாட்டை விட்டு வெளியே வந்தோம்னா நம்மளால் ஒரு நேம் போர்டை கூட படிக்க முடியாது. டைம் கிடைக்கும்போது உங்கள் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கலாம். நான் பட்டு சகட்ட மேனிக்கு கேமரா வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் எல்லா கடைகளையும். யாரும் சண்டைக்கு வராமல் இருந்தால் சரிதான். கொஞ்சம் ஜர்க் ஆகிட்டேன். லாட்ரி டிக்கெட் இன்னுமா பழக்கத்தில் இருக்குது. இதையும் தாண்டி வெளிப்படையாக இங்கே வந்து என்னென்னு பேர் சொல்ல விரும்பலை, போதைப் பொருட்கள் இங்கே வெளிப்படையாக விற்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கெல்லாம் இதுக்கு பர்மிஷன் உண்டு போல். உங்களுக்கு தோணிருக்கலாம் சாதாரணமான ஒரு மார்க்கெட்டு தானே அப்படின்னு. மரக்கடை வரைக்கும் இருக்குது பாருங்க. உண்மையாகவே பெரிய மார்க்கெட்டுங்க. நான் கேப்சர் பண்ணது கொஞ்சம் தான், இன்னும் அப்படியே போயிட்டே இருக்கலாம். மார்க்கெட் அந்த அளவு பெருசாக இருக்குது.
ஃபைனலாக இந்த ஒரு இடத்த பற்றி நான் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கும் ஓரளவு புரிய வச்சிருப்பேன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலிருந்து நம்ம சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் நான் ஆர்எம் நவீன் ஃப்ரம் ஆர்எம் யூனிவர்ஸ். இம்பனியா ஒரு பியூட்டி ஒரு டூயட்டுக்குத்தான் ஏங்குன ஏன் அவ சாங்கு தரல இந்த ஏரியாவோட ரிக்ஷா ஸ்டாண்ட் இது. இங்கே மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க பல பகுதிகளில் ரிக்ஷா சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நான் இதில் ட்ராவல் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் கல்கத்தா வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.